ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீலேகா ஆகாஷ். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அன்லிமிட்டெட் புக் ஃபேருக்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜேபி நகரா 7th ஃபேஸில் இருக்குது. ஷுப் கான்வென்ஷன் அப்படின்ற பிளேஸ்க்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். நாம் ஆல்ரெடி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் புக் ஷோர் ஆர்கனைஸ் பண்ண அன்லிமிட்டெட் புக் ஃபேருக்கு. சேம் அதே பிளேஸில் தான் இன்றைக்கி யூஸ்ட் புக் ஃபேக்ட்ரி அதே மாதிரி ஒரு அன்லிமிட்டெட் புக் ஃபேர். ஓகே வாங்க, இப்போ நாம் இந்த அன்லிமிட்டெட் புக் ஃபேரில் போய் என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் நானும் வாங்குகிறேன். நீங்கள் பெங்களூரில் இன்னும் அரவுண்ட் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ இங்கே ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு பே ஃபார் த பாக்ஸ். ஆக்சுவலி ஸ்மால் சைஸ் பாக்ஸ் இருக்குது, மீடியம் சைஸ் பாக்ஸ் இருக்குது, லார்ஜ் சைஸ் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த பாக்ஸில் ரொப்பிட்டு நாம் அந்த பாக்ஸுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் யூ டு பே ஃபார் த எம்ஆர்பி ரேட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புக் ஃபேரில் நம்ம அமௌண்ட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்காகட்டும், நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஆகட்டும், குழந்தைங்க ஆகட்டும், யாருனாலும் படிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. புக் வாங்குறது ரொம்ப நல்லவே ஒரு விஷயம். ஸோ இங்கே அவங்க பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் பாக்ஸ் எடுத்திருக்காரு. என்ன பாக்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் மீடியம் சைஸ் பாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மீடியம் சைஸ் பாக்ஸில் போயிட்டு இப்போ அவரும் நானும் சேர்ந்து எங்களுக்கு என்னென்ன மாதிரி புக்ஸ் வேணுமோ அந்த புக்ஸ் எல்லாம் நாங்கள் இப்போ வாங்க போகிறோம். ஸோ நாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம் என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் மிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா க்ரைம், ஹாரர் அந்த மாதிரி புக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்தேன். நான் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் நேமெல்லாம் எழுதி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு திருப்பி நமக்கு கிடைக்காது இல்லையா. நாம் எம்ஆர்பி ரேட்டில் 400-500 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டுருப்போம். ஸோ இது யூ ஹாவ் டு பே ஒன்லி ஃபார் த பாக்ஸ், ரைட். ஸோ அதனால் நான் நிறையா புக்ஸ் நேமெல்லாம் எழுதிட்டு வந்தேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் நிறையா புக் தேடவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க புக் இருந்துச்சு. எந்த புக் எடுக்கிறது, எந்த புக் எடுக்க வேணான்னே தோணலை. எல்லா புக்குமே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டு இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக இங்கே என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஆத்தர்ஸோட புக்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் இந்தியன் ஆத்தர்ஸ்து தேடி வந்தேன். ஆனால் இங்கே எக்கச்சக்கமான இங்கிலீஷ் ஆத்தர்ஸோட புக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்தியன் ஆத்தர்ஸ்து இது லவ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி நிறையா புக்ஸ் இருந்துச்சு. ரவீந்தர் சிங்கோட புக் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சுதீப் நாகர்கரோட புக் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன். ஸோ நான் மெயினாக இந்தியன் ஆத்தர்ஸ் தான் தேடி வந்தேன். பட் ஆனால் இங்கே நிறையா இங்கிலீஷ் ஆத்தர் புக் தான் இருக்குது. நிறையா புக்ஸ் இருக்குது. நமக்கு ஷேக்ஸ்பியர் புக்ஸ் ஆகட்டும், நமக்கு தெரிஞ்ச ஆத்தர்ஸ் புக்ஸ் எக்கச்சக்க புக்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா இந்தியன் ஆத்தர்ஸும் இருக்குன்னு நினச்சேன். இங்கே இந்தியன் ஆத்தர்ஸும் இருக்குது. பட் ஆனால் மேஜராக இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ரொம்ப கிளியராக இருக்குது. எப்படின்னா ஜானர் வைஸாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ தட் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். நாம் எல்லாத்தையும் போய் தேடிட்டு எந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. எந்த ஜானர் எதுன்னே தெரியாமல் நாம் ஒரு ஜானர் தேடிட்டுருப்போம், அது ஒன்று இருந்துகிட்ருக்கும். இங்கே கரெக்டாக அவங்க போர்டு வச்சு நீட்டாக அலைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு தேவைப்படுற புக்ஸ் நாம் எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம பாக்ஸில் இது பண்ணிடலாம். குட்டீஸ்க்கு நிறையா புக்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு தான் ஏஜ் ஒரு 6 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும், 13 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எல்லோரும் கூட படிக்கலாம். எல்லா புக்ஸுமே இருக்குது. சில்ட்ரன்ஸ் புக்ஸ் நாம் கூட படிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் சின்ன வயசில் படிக்காமல் விட்ட புக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நாம் கூட படிக்கலாம். அதில் போய் என்ன இருக்குது, படிக்கிறது தானேன்னு சொல்லிட்டு நானும் நிறையா இந்த மாதிரி புக்ஸ் தான் நிறையா வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில்ட்ரன்ஸ் புக்ஸு.
ஸோ அதனால் நானும் இந்த மாதிரி புக்ஸ் தான் நிறையா வாங்கினேன். நான் வந்து இன்னட் பிளைட்டந்து வந்து நிறையா புக் தேடிட்டு இருந்தேன். அந்த புக்கு எல்லாமே கிடச்சிச்சு. என்கிட்ட வந்து கொஞ்சம் ஃபேமஸ் 5ஓட புக்ஸ் இருந்துச்சு, 4 புக்கு இருந்துச்சு. அந்த புக் நம்பர் வந்து நான் நோட் பண்ணிட்டு வரல. அவங்க வந்து நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, 22 புக்ஸ் இருக்குது ஃபேமஸ் 5ல் அப்படின்னா 1 to 3ன்னு இருக்கும். அது வந்து நான் நோட் பண்ணிட்டு வரல. அது நோட் பண்ணிட்டு வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் வந்து நோட் பண்ணிட்டு வராததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து தெரியல எந்த புக் என்கிட்ட இருக்குது, நம்பர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ஃபேமஸ் 5ஏ 4-5 புக்கு வந்து நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னட் பிளைட் வந்து தான் மெயினாக தேடிட்டு இருந்தேன். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எழுதுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட புக்கு நிறையா இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு டே. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து 5 தான் வந்து 5th தான் ஸ்டார்டிங்கு, 5th of October. ஸோ நான் ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டேன். ஏன்னா வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா பேர் போய் வாங்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 5th அன்றைக்கே வந்துட்டேன். நேற்றே போயிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து நேற்று தான் நான் ஷூட் பண்ணேன், 5ஆந்தேதி. இந்த புக் ஃபேர் வந்து 5th அக்டோபர்லேருந்து 16th அக்டோபர் வரைக்கும் இருக்கும். ஸோ யூஸ்டு புக் ஃபேக்ட்ரி அப்படின்றதுனால நிறையா ஓல்டு புக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பிளைண்டாக நம்பிடக்கூடாது. நியூ புக்ஸு எக்கச்சக்க புக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தேடி பிடிச்சி நாம் எடுக்கிறது தானே. நாம் வந்து நமக்கு நியூ புக்ஸ் தான் வேணும் அப்படின்னா நியூ புக்ஸும் எக்கச்சக்க புக்ஸ் இருக்குது. நமக்கு தேவைப்படுற புக்ஸை வந்து தேடி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நியூ புக்ஸும் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் புக்ஸும் இருக்குது. அதனால் வந்துட்டு நமக்கு எது தேவைப்படுதோ நாம் எடுத்துக்க வேண்டியது தான். அதனால் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஒன்றும் வேணாம். ஒன்லி யூஸ்டு புக்ஸ் மட்டும்தான் இருக்குமோ என்னமோ, நமக்கு நியூ புக்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம வந்து பிளைண்டாக திங்க் பண்ணக்கூடாது. இங்கே வந்து எக்கச்சக்க நியூ புக்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதிட்டு வந்து கூட நீங்கள் வந்து பொறுமையாக தேடி எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் இங்கே இருக்கலாம். 1 ஹவரில் நீங்கள் வாங்கணும், 2 ஹவர்ஸில் தான் நீங்கள் வாங்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வேணுமோ அந்த புக்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்துட்டு கூட தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம். டைமிங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து நிம்மதியாக வந்து புக்ஸ் வாங்கலாம். இங்கே சின்ன குழந்தைங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது. என்னோடய ஃபேவரட் ஆத்தர்ஸ்து நிறையா பேர்து இருந்துச்சு, அதெல்லாம் நான் வாங்கிட்டேன். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. நான் ஈவினிங் வரும்போது 3:30 ஆகிடுச்சு எங்கள் வீட்டிலேருந்து இங்கே ஜேபி நகரை வர்றதுக்குள்ளே. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, 1 இயர்ஸில் 2 இயர்ஸில், அவங்களாம் இந்த பிக்சர் புக்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி பிக்சர் புக்ஸ் மட்டுமே அந்த சைடு இருந்துச்சு. இது வந்து என்னோடய பாக்ஸு. நான் வந்து ஃபுல் பண்ணிட்டேன். இப்போ அவங்கக்கிட்ட போய் கொடுத்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நான் வந்து பாக்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல் ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ.